நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புகழ்வோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புகழ்வோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புகழ்வோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புகழ்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை படைத்தவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியின் வல்லமை எங்களுக்குள் கொடுத்து ஆண்டவரே எங்களை திடப்படுத்தி வழிநடத்தி கொண்டு இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. அபிரகாமின் தெய்வமே உம்மை துதிக்கிறேன், ஈசாக்கின் தெய்வமே உம்மை துதிக்கிறேன், யாக்கோபின் தெய்வமே உம்மை துதிக்கிறேன். அன்னாளின் கண்ணீரை கண்டவரே உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. செங்கடலை இரண்டாக பிளந்தவரே உம்மை துதிக்கிறேன். எரிகோவை விழ வைத்தவரே உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. யோர்தானை பிளந்து இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தியவரே உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இஸ்ரவேல் மக்களை மேகஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் பாலை நிலத்தில் வழிநடத்தியவரே உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நேரத்திலும் கூட இருந்து வழிநடத்துவதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. தந்தையே, நல்ல கண் பார்வை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. கேட்பதற்கு செவியை கொடுத்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. பேசுவதற்கு நாவை கொடுத்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உழைப்பதற்காக நல்ல கைகளையும் கால்களையும் கொடுத்திருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. மற்றவர்களை அன்பு செய்ய நல்ல இதயத்தை கொடுத்திருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்லவரே, உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம். வானதூதர்களோடு சேர்ந்து தூயவர் 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 என்று உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நேரத்திலும் தந்தையே, நீர் வாக்களித்த தெய்வமாய் வாக்கு மாறாதவராய் எங்கள் நடுவில் இருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். நற்கருணை நாதரே, உம்மை துதிக்கிறோம். பெரியவரே, உம்மை துதிக்கிறோம். உன்னதரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ பரிசுத்த பள்ளிமேடை மீது வீற்றிருந்து எங்களை உற்று நோக்கி கொண்டு இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என்னை கர்த்தரே, ஆசீர்வதியும் என்னை கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் எம்மை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் எம்மை நிரப்பும். ஊற்றில் தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்வாளையை பிளந்து வானாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்வாளையை பிளந்து வானாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைதனிலும், பள்ளத்தாக்கிலும் மலைதனிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இயேசுவே 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 உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஆண்டவரே பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. வாக்களித்த ஆவியானவரை எங்களுக்கு கொடுக்கும்படியாக உம்மை நோக்கி செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஆண்டவரே அசுத்தத்தின் ஆவி வெளியிலே செல்லும்படியாக உம்மை நோக்கி செபிக்கிறோம் ஆண்டவரே. உமது பரிசுத்த இரத்தத்தினால் நீர் எங்களை தூய்மைப்படுத்தும்படியாக உம்மை நோக்கி செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நேரத்தில் நீர் விரும்பக்கூடிய பரிசுத்தத்தை எங்களுக்குள் தந்து ஆண்டவரே நீர் தரக்கூடிய வார்த்தைகளை நாங்கள் தியானி அதன்படி நடக்க எங்களை பலப்படுத்த வேண்டுமாய் முன்னோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகின்றேன். இயேசுவினுடைய பெயரால் நான் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன். ஆண்டவர் தரக்கூடிய அந்த ஆசீர்வாதம் உங்களோடு தங்குவதாக. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். அவருடைய வார்த்தையின்படி நம்மோடு பேசுகின்றார். அவருடைய செயல்முறைகளின்படி நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். நாம் அநேக முறை ஆண்டுடைய வார்த்தைகளை தியானித்திருக்கின்றோம். அநேக முறை நாம் ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்டிருக்கின்றோம். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை திருப்பாடல்கள் 62வது அதிகாரம் 8வது இறை வார்த்தை. மக்களே, எக்காலத்திலும் ஆண்டவரை நம்புங்கள். அவர் முன்னிலையில் உங்கள் உள்ளத்தில் உள்ளதை திறந்து கொட்டுங்கள். கடவுளே நமக்கு அடைக்கலம். இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், எம் மக்களே, நீங்கள் ஆண்டவரை நம்ப வேண்டும். ஆண்டவர் மீது நம்பி ஆண்டவர் மீது விசுவாசத்தை வைத்து முழுவதுமாய் உங்களை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். பாருங்கள், நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்மளுடைய உள்ளத்தில் அநேக முறை நாம் ஆண்டவரை நம்பி இருக்கின்றோம். ஆண்டவரிடம் ஜெபித்து ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை பெற்று இருக்கின்றோம். ஆனாலும் நம்முடைய உள்ளத்தை நாம் பார்க்கக்கூடிய வேளையிலே நம்முடைய உள்ளத்தில் அநேக எண்ணங்கள் நிரம்பி இருக்கின்றன. அந்த எண்ணங்களை நாம் மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ள முடியாது. அநேக நினைவுகள் நம்முடைய சிந்தனையில் இருக்கின்றன. அந்த நினைவுகளை நாம் யாரிடமும் சொல்லவும் முடியாது. நம்முடைய உள்ளத்திலும் உடலிலும் அநேக உணர்ச்சிகள் இருக்கின்றன. அந்த உணர்ச்சிகளையும் நாம் யாரிடம் பகிர்ந்து கொள்வது என்று அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றோம். நம்முடைய உள்ளத்தில் இருந்து புறப்படக்கூடிய அந்த ஆசைகள், நம்முடைய உள்ளத்தில் இருந்து வரக்கூடிய அந்த ஆர்வங்கள், நம்முடைய சிந்தனையிலிருந்து வரக்கூடிய அந்த சிந்தனை ஓட்டங்கள், சஞ்சலப்புகள், குழப்பங்கள், கேள்விகள், தோல்விகள், ஏக்கங்கள், பரிதவிப்புகள் மற்றும் ஆதாகங்கள், கோபங்கள் என பல வகையான உணர்ச்சிகள் நம்முடைய உள்ளத்தில் இருந்து வருகின்றன. ஆனால் இந்த உள்ளத்திலிருந்து வரக்கூடியவற்றை நாம் யாரிடம் போய் சொல்ல முடியும் என்று பரிதவித்துக் கொண்டு இருக்கலாம். ஆனால் எல்லா செயல்களையும், எல்லா சிந்தனைகளையும், இந்த உள்ளத்திலிருந்து வரக்கூடிய செயல்களையும் நாம் யாரிடம் பகிர்ந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் போலியான உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அற்புதமான உலகத்தை ஆண்டவர் படைத்து நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கின்றார். ஆனால் இந்த உலகம் பாவத்தின் பிடியில் கடந்து சென்று இப்பொழுது எங்கு பார்த்தாலும் போலியான முகங்களை நாம் பார்க்கின்றோம். யாரிடமும் நம்முடைய உள்ளத்தில் இருப்பதை திறந்து கொட்ட முடியாது. பாருங்கள், தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை, கோபங்களை, கண்ணீர்கள், கவலைகளை நம்முடைய கணவரிடம் சொல்ல முடியாது, மனைவியிடம் சொல்ல முடியாது, நம்முடைய பிள்ளைகளிடம் பகிர்ந்து கொள்ள முடியாது, நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ள முடியாது. ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடினால் ஆண்டவரிடம் சில விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்ள முடியும். எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள முடியும். நம்முடைய மனைவி, கணவர், பிள்ளைகள், நண்பர்களிடம் ஏதாவது ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம். உள்ள கிடங்கில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நாம் பகிர்ந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் இவர்கள் மனிதர்கள். இவர்கள் எந்த நேரத்திலும் நமக்கு எதிராய் திரும்புவார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் முதலில் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், மக்களே, எக்காலத்திலும் நீங்கள் முதலில் ஆண்டவரை நம்ப வேண்டும். யாரை நம்ப வேண்டுமா? நாம் ஆண்டவரை நம்ப வேண்டும். ஏனென்றால் அவர்தான் நம்மை படைத்திருக்கின்றார். அவர்தான் நமக்கு உயிர் மூச்சு கொடுத்திருக்கின்றார். அவர்தான் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அவர்தான் நம்முடைய சிந்தனைகள், ஏக்கங்கள், செயல்கள், நடத்தைகள், பிரச்சனைகள், கண்ணீர், கவலை எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றார். எனவே முதலில் ஆண்டவரிடம் நம்பிக்கை வைக்க வேண்டும். பாருங்கள்,
நாம் தொடக்க நூல் 12வது அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள இறை வார்த்தையை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கின்றார். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து அவரோடு பேசுகின்றார். அவரிடம் சொல்லுகின்றார், உன்னுடைய மனைவியையும் உன்னுடைய சகோதரையும் கூட்டி அழைத்து இந்த இடத்தை விட்டு கடந்து நான் சொல்லக்கூடிய இடத்திற்கு நீ போ என்று சொல்லுகின்றார். முதிர்ந்த வயதாகிய ஆபிரகாமுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. ஆனாலும் அவர் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார். ஆண்டவரை நம்புகின்றார். எனக்கு மேல் ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது என்று சொல்லி அவர் உண்மையான அந்த கடவுளை கண்டுபிடித்தபடியினால் அவர் மீது நம்பிக்கை வைக்கின்றார். அவர் எந்த ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அந்த முதிர்ந்த வயதில் தன்னுடைய மனைவியையும் சகோதரரையும் அழைத்து தான் தங்கியிருந்த தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு கடந்து செல்கின்றார். கடவுள் மீது நம்பிக்கை வைத்தார். ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார். அவருக்கு ஈசாக்கை கொடுத்தார். அவர் வழிமுறையை முழுவதுமாய் ஆசீர்வதித்தார். ஆம் அன்பார்ந்தவர்களே, முதலாவதாக நீங்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 12வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. கடவுள் மீது நம்பிக்கை வைப்பவர்களை அவருடைய பிள்ளையாய் மாறக்கூடிய உரிமையை தருகின்றார். முதலாவதாக அவருடைய பிள்ளையாய் நம்மை மாற்றுகின்றார். இரண்டாவதாக உங்கள் உள்ளத்தில் இருப்பதை ஆண்டவரிடம் திறந்து கொட்ட வேண்டுமாம். பாருங்கள், நம்முடைய உள்ள கிடங்கில் இருப்பவற்றை யாரிடம் நாம் கொட்ட வேண்டும்? ஆண்டவரிடம் கொட்ட வேண்டும். இதற்கு நல்ல ஒரு சாட்சியான வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்தது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மார்க்கு நற்செய்தி 1வது அதிகாரம் 35வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இயேசு விடியற் காலையில் எழுந்து கருக்களிலே தனிமையான ஓர் இடத்திற்கு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகாலையில் இந்த உலகம் விழிப்பதற்கு முன்பாக தனிமையான ஒரு இடத்திற்கு கடந்து சென்று அந்த நாளில் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவரிடம் தன்னுடைய தந்தை கடவுளிடம் சொல்லி அவர் கொடுத்த அந்த வல்லமையை பெற்றுக் கொண்டார். கருக்கள் வேளையிலும் மாலை வேளையிலும் அவர் உள்ளத்தில் இருந்த எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் அவர் பகிர்ந்து கொண்டார். அவரிடம் போய் எல்லாவற்றையும் கொட்டினார். தன்னுடைய சீடர்களிடம் சொல்லுகின்றார் அவருடைய சாவை குறித்து, அவருடைய பாடுகளை குறித்து. ஆனால் அவர்கள் எதையும் ஒரு பொருட்டாக எடுக்கவில்லை. ஆனால் அவர் தன் தந்தை கடவுளிடம் எல்லாவற்றையும் சொல்லுகின்றார். அவர் அவரை ஆசீர்வதிக்கின்றார். அவருக்கு உறுதுணையாய் இருக்கின்றார். அவருக்கு பலனாய் இருக்கின்றார். பாருங்கள் அன்பார்ந்தவரே, ஒருவர் மன அழுத்தத்தினால் மிகவும் கஷ்டப்பட்டாராம். அவர் மன அழுத்தத்தினால் கஷ்டப்பட்டு உடல் குறுகி போய்விட்டது. உடல் நலம் பாதிக்கப்பட்டு விட்டது. மன அழுத்தத்தினால் அநேகம் 800, 8000, 9000 ரூபாய்க்கு மாத்திரை மாதத்திற்கு வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு நபராய் இருந்தார். ஒரு நாள் அவரை அந்த சைக்காட்டிஸ்ட் என்று சொல்லக்கூடிய மனவியல் நிபுணரிடம் அழைத்து சென்றார்கள். அவரிடம் போய் அவரிடம் பேசுகின்றார். சில விஷயங்களை அவரிடம் சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் அவர் உள்ளத்தில் தன் மனைவியை குறித்த ஒரு பாரம், ஒரு கவலை, ஒரு துக்கம். ஏனென்றால் இந்த மனைவியுடைய செயலை அவர் அறிந்தபடியினால் மனைவியிடம் போய் சொல்ல முடியாது. ஒருவேளை நான் மனைவியிடம் சொன்னால் அது விவகாரத்தில் முடிந்துவிடும் என்று சொல்லி மனதுக்குள்ளே வைத்து மன அழுத்தத்தில் படி அவர் நோய்வுற்று மிகவும் பாதிக்கப்பட்டார். அவருக்குள் ஒரு சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. அவர் மிகவும் குறுகி போனார். கடைசியில் அவர் அந்த மருத்துவமனையில் அவர் ஐசியூவில் அட்மிட் செய்யப்பட்டார்கள். அங்கிருந்தும் அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை. கடைசியாக அவர் இறந்து போனார். அன்பார்ந்தவர்களே, இது நடந்த ஒரு நிகழ்ச்சி. நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 13வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. மன துயரத்தால் உள்ளம் உடைந்து போகும் என்று சொல்லி பாருங்கள். மனதில் துயரம் வரக்கூடிய வேளையிலே நம்முடைய உள்ளம் உடைந்து போகின்றது, சுக்கு நூறாய் மாறுகின்றது. எனவே அது அந்த நேரத்தில் நாம் என்ன செய்வது என்று பரிதவித்துக் கொண்டு இருக்கின்றோம். அப்பொழுதுதான் அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஆண்டவரை தேட வேண்டும். அதற்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து நீங்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆண்டவரிடம் கேட்க வேண்டும். எனக்கு துணையாய் வாரும் ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு துணையாய் வருவார். ஆண்டவர் உங்களோடு கூட நடப்பதை நீங்கள் பார்க்க முடியும். நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 22வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. வாட்டமுற்ற மனநிலை
எலும்பையும் உருக்கிவிடும் என்று சொல்லி பாருங்கள். உங்களுடைய முகம் வாட்டமா இருக்கிறது என்றால் ஏதோ உங்களுடைய உள்ளத்தில் காயப்பட்டு இருக்கிறது என்று அர்த்தம். எனவே உங்கள் உள்ளத்தில் அந்த காயம் வரக்கூடிய வேளையிலே அதை நீங்கள் மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ள முடியாது, அதை நீங்கள் யாரிடம் சொல்ல முடியாது. இவரிடம் நான் சொன்னால் என்னை தப்பா நினைத்து விடுவார்கள், என்னுடைய குடும்பத்தில் பகிர்ந்து கொள்ள முடியாது, வேலை செய்த இடத்தில் பகிர்ந்து கொள்ள முடியாது, என்னுடைய நண்பர்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள முடியாது, இது மிகவும் நான் பகிர்ந்தால் என்னுடைய வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற ஏக்கத்தோடு இருக்கலாம். அவ்வாறு நீங்கள் உள்ளத்தில் அதை புதைத்து வைத்திருக்கக்கூடிய வேளையிலே இது உங்களுடைய எலும்பை கூட உருக்கிவிடும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, எனவே தீயவர்களை குறித்து கவனமாய் இருக்க வேண்டும். யாரிடம் நீங்கள் உறவு வைத்திருக்கிற என்பதை குறித்து நீங்கள் கவனமாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் இருப்பதை ஆண்டவரிடம் எல்லாவற்றையும் சொல்ல முடியும். என்றால் ஆண்டவர் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது, அவரை உங்களுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வேளையில், அவரை உங்களுடைய தாயும் தந்தையுமாய் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வேளையில் நீங்கள் உள்ளத்தில் இருப்பதை நீங்கள் திறந்து கொட்ட முடியும். பாருங்கள், சிறு குழந்தைகள் தனக்கு என்ன தேவையோ அதை தன்னுடைய தாயிடமும் தந்தையிடம் போய் சொல்வார்கள். அப்பொழுது அவர்கள் அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்வார்கள். அதே கடவுள், அவர்களை உருவாக்கிய கடவுள் நமது நடுவில் இருக்கின்றார். நமக்கு தாயும் தந்தையுமாய் இருக்கின்றார். இந்த உலகத்தில் நமக்கு தாய் தந்தை உண்டு. அவர்கள் ஒரு காலகட்டத்தில் நம்மோடு கடந்து வருவது இல்லை. ஆனால் நாம் வாழும் நாட்களிலும் சரி, நாம் வாழ்ந்த பிறகும் சரி, நம்மோடு கடந்து வரக்கூடிய ஒரு மெய்யான தெய்வம் உண்டு என்றால் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவர்தான் உங்களுக்காக அடிக்கப்பட்டார், உங்களுக்காக நொறுக்கப்பட்டார், உங்களுக்காக குற்றப்படுத்தப்பட்டார், உங்களுக்காக சிலுவையை சுமந்தார், உங்களுக்காக சிலுவையில் மரித்தார். எனவே இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் உற்று நோக்குவோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கின்றது. மத்தேயு நற்செய்தி 26வது அதிகாரம் 37வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அந்த கெத்செமனே தோட்டத்தில் இருக்கக்கூடிய வேளையிலே அவர் உள்ளம் உடைந்து போனார், துயரமுற்றார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கின்றது, அப்பொழுது அவர் துயரும் மனக்கலக்கும் அடைய தொடங்கினார். எனது உள்ளம் சாவு வரும் அளவுக்கு துயரம் கொண்டுள்ளது என்று சீடர்களை நோக்கி சொல்லுகின்றார். அப்பொழுதும் கூட அவர்கள் ஒரு பெரிதாக அதை எண்ணவில்லை. ஆனால் ஆண்டவர் அந்த பலவீனத்தோடு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பலவீனத்தோடு தந்தை கடவுளை நோக்கி ஜெபித்தார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நீங்களும் பலவீனத்தோடு இருக்கிறீர்களா? யார் எனக்கு இருக்கிறார்கள் என்ற ஏக்கத்தோடு இருக்கிறீர்களா? என் உள்ளம் உடைந்து போனது என்ற கலக்கத்தோடு இருக்கிறீர்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியாய் வையுங்கள். ஏனென்றால் அவர்தான் உங்களை அழைத்திருக்கின்றார். திருமண வாழ்க்கையாய் இருக்கலாம், வேலை செய்த இடத்தில் உங்களுக்கு வேலையை கொடுத்திருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரை நீங்கள் ஊற்றி நோக்குங்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த பலவீனங்களையும் பிறரை குறித்த அதிருப்திகளையோ கோபத்தையோ வருத்தத்தையோ வெளியே சொன்னால் பிறர் தவறாக நினைக்கலாம் என்று ஏக்கம் கொண்டு இருக்கலாம். இந்த நாளில் சில நிமிடங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அதை எல்லாவற்றையும், உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஏக்கங்கள், எண்ணங்கள், கவலைகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும், சோர்வுகள் எல்லாவற்றையும் இந்த நேரத்தில் மனக்கண் முன்பாக கொண்டு வாருங்கள். அந்த கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன துயரம் அடைந்தாரே, அவரை நோக்கி நீங்கள் பாருங்கள். அவருக்கு யாரும் இல்லை, அந்த நேரத்தில் அவருக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. அவருடைய சீடர்கள் கூட தூங்கிக் கொண்டு இருந்தார்கள். அவரிடம் சொல்லுகின்றார், நீங்கள் என்னோடு இருந்து 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொல்லுகின்றார். ஆனால் அவர் தூங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களை பார்க்கின்றார். உங்கள் மன அழுத்தத்தை எடுத்து மாற்றுகின்றார். அலை அலையாய் இருக்கக்கூடிய எண்ணங்களுக்கு விடுதலை கொடுக்கின்றார். உங்களுடைய மன காயங்கள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி அதை எடுத்து மாற்றி உங்களுக்கு அமைதியை கொடுக்கின்றார். அமைதியை தரக்கூடிய கடவுள் நம்மோடு கூட இருக்கின்றார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கின்றது. யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 27வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நான் உங்களுக்கு அமைதியை தருவேன். நான் தரக்கூடிய அமைதி இந்த உலகம் தரக்கூடிய அமைதி போன்றது இல்லை என்று சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தரக்கூடிய அமைதியையும் சந்தோஷத்தையும் இந்த நேரத்தில் நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரிடம் நம்பிக்கை வைப்போம். நம்முடைய உள்ளத்தில் இருப்பதை இந்த நேரத்தில் நாம் திறந்தவரிடம் கொட்டுவோம். ஆண்டவரே நமக்கு அடைக்கலமும் துணையுமாய் இருப்பார். எவ்வாறு ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு அடைக்கலமும் துணையுமாய் இருந்தாரோ, ஆபிரகாமுக்கு அடைக்கலமாம் துணையுமாய் இருந்தாரோ, இந்த நேரத்தில் உங்களுக்கும்
அடைக்கலமாகவும் துணையுமாகவும் இருக்க ஆண்டவர் இந்த நேரத்தில் சித்தம் கொண்டு இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த நேரத்தில் நாம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் என்னோடு கூட வாருமையா என்று சொல்லி கேளுங்கள். உங்களுக்கு என்ன கவலைகள் இருந்தாலும் அது ஆண்டவர் மீதம் போட்டு விடுங்கள். அவர் உங்களுடைய பாவங்கள், கவலைகள், கண்ணீர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து இருக்கின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, சில நிமிடங்கள் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். இந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அவரிடம் திறந்து கொட்டுங்கள். நீங்கள் ஆண்டவரிடம் நீங்கள் திறந்து கொட்டக்கூடிய வேளையிலே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகின்றார். உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தத்தையும் கவலையும் எடுத்து மாற்றப் போகின்றார். எனவே இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடுவோம், கரங்களை விரித்து ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். பரிசுத்தமான தெய்வம் இதோ நற்கருணை நாதராய் நமது நடுவில் இருக்கின்றார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனு குலத்தை தேடி வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமது நடுவில் இருக்கின்றார். ஆதாம் ஏவாளை படைத்த இவர், ஆதாம் எங்கே இருக்கிறாய் என்று அவரை அழைத்த தெய்வம் இதோ நம்மோடு கூட இருக்கிறார். அவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா? எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த நேரத்திற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, இந்த நேரத்தில் நீர் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, தந்தையே, இந்த நேரத்திலும் நீரே எங்களுக்கு நம்பிக்கையாய் இருக்கின்றீர். ஆண்டவரே, அநேக முறை இந்த உலகத்திற்கு பின்னால் சென்று ஆண்டவரே மனிதர்களை நம்பி ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் தோல்வியை நான் அடைந்திருக்கிறேன். என்னை பற்றி அவர்கள் எள்ளி நகையாடி இருக்கிறார்கள். என்னை பற்றி என்னுடைய வார்த்தைகளை குறித்து அவர்கள் எள்ளி நகையாடி இருக்கிறார்கள், புறம் கூறி இருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்கள் எப்பொழுதும் எனக்கு துணை இல்லாதபடி என்னை காட்டிக் கொடுத்து இருக்கிறார்கள். தகப்பனே, அதனால் என்னுடைய உள்ளம் பாதிக்கப்பட்டு இருக்கின்றது சுவாமி. என்னுடைய உள்ளம் உடைக்கப்பட்டு இருக்கின்றது சுவாமி. என்னுடைய எண்ணங்கள் சிதறப்பட்டு இருக்கின்றது சுவாமி. ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்தில் சஞ்சலங்கள் இருக்கின்றதப்பா, மனதில் குழப்பங்கள் இருக்கின்றது சுவாமி. ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்தில் பரிதவிப்புகள் இருக்கின்றது. ஆண்டவரே, என் உள்ளத்தில் ஆதங்கங்களும் கோபங்களும் ஆண்டவரே சூழ்ந்து இருக்கின்றன சுவாமி. வருத்தங்கள் சூழ்ந்து இருக்கின்றன சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்தில் என்னுடைய வருத்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்ற, என்னுடைய மன குழப்பங்களை எடுத்து மாற்ற, என்னுடைய உள்ளத்தினை கடந்து வரும்படியாக நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சங்கீதம் 55:22 சொன்னது போல் ஆண்டவர் மேல் உம்முடைய கவலையை போட்டுவிடும், அவர் உனக்கு ஆதரவளிப்பார் என்று சொன்னீரே. ஆண்டவரே, இந்த நேரத்தில் உடைய கவலைகள் எல்லாவற்றையும் இடம் நாங்கள் போட்டு விடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, அநேக முறை நாங்கள் தான் என்னுடைய கவலையை சுமந்து அலைந்து திரிந்து நோய்வாய்ப்பட்டு இருக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் தகப்பனே, உம்முடைய தழும்பினால், உம்முடைய காணி தழும்பில் இருந்த இரத்தத்தினால் எங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தும், மன கவலை எடுத்து மாற்றும், எங்களுடைய பாவங்களினால் வந்த கவலை எடுத்து மாற்றும், பரிசுத்த இரத்தத்தினால் தூய்மைப்படுத்தும். ஆண்டவரே, தகப்பனே, நீர் எங்களை முழுமையாய் அறிந்திருக்கின்றீர், ஆய்ந்திருக்கின்றீர், எங்களை திடப்படுத்தி இருக்கின்றீர். ஆண்டவரே, நீரே எங்களுக்கு அடைக்கலமும் துணையுமாய் இருக்கின்றீர். ஆண்டவரே, எங்களுக்கு அரணும் கோட்டவையுமாய் நீ இருக்கின்றீர். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் தகப்பனே, ஆண்டவரே, என்னை பாதிப்படைய செய்த நபர்களை ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அநேக முறை எங்களை எள்ளி நகையாடிய நபர்களை உமது பாதத்தில் தருகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு எதிராய் தீமையை விதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நபர்களை உமது கரத்தில் தருகிறோம். ஆண்டவரே, தகப்பனே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் அவர்களை தூய்மைப்படுத்துவீராக. ஏனென்றால் அவர்களை நீரும் அழைத்திருக்கின்றேன், உம்முடைய பணிக்காக அழைத்திருக்கின்றேன். ஆண்டவரே, நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அழைத்திருக்கின்றேன். நீர் அவர்களை திடப்படுத்தும் சுவாமி, நீர் அவர்களை தைரியப்படுத்தும். ஆண்டவரே, அவர்கள் ஆண்டவரை தீமைக்கு பதில் தீமை செய்து விடாதபடி, தீமைக்கு துணை போகாதபடி நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் தகப்பனே, இதோ ஏக்கத்தோடும் எண்ணங்களோடும் உமது திரு சமூகத்தில் இன்று ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன். அவருடைய கண்ணீரை துடைப்பீராக, மன கவலை எடுத்து மாற்றுவீராக, சோர்வுகளை எடுத்து மாற்றுவீராக. ஆண்டவரே, எல்லா பலவீனங்களையும் எடுத்து மாற்றிடும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பிறரை குறித்த அதிருப்தி எடுத்து மாற்றுவீராக, கோபத்தை எடுத்து மாற்றுவீராக, வருத்தத்தை எடுத்து மாற்றுவீராக. ஆண்டவரே, பிறரை வெளியிலே சொன்னால் இவர்கள் என்னை பற்றி தவறாய் நினைப்பார்கள் என்று ஏக்கத்தோடு இருக்கிறார்களே, அந்த ஏக்கங்களை எடுத்து மாற்றிடும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தகப்பனே, திருச்சபையின் வழியாக நீர் கொடுத்த இந்த ஆசீர்வாதங்களை கொண்டு உம்மை நோக்கி நான் ஜெபிக்கிறேன். இந்த ஆசீர்வாதங்களை இந்த பிள்ளைகள் மீது நீர் பொழிந்திடும்படியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் நீர் என்னுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி. ஜெபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக நன்றி. மீட்பரும் இரட்சருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கின்றார்.
நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி இருக்கின்றார். மனிதன் மீது நம்பிக்கை வைக்காதீர்கள், ஆண்டவர் மீது மட்டும் நம்பிக்கை வைத்து நீங்கள் வாழுங்கள். நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கும். வேலை செய்த இடத்திலும் ஆசீர்வாதம் இருக்கும், குடும்பத்திலும் ஒரு சந்தோஷமும் இருக்கும். எனவே இந்த நேரத்தில் நற்கருணை நாதர் தரக்கூடிய அந்த அன்பான பரிவான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து உள்ள கவலை, மன துயரம் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி உங்களுக்கு பாதுகாவலாய் இருந்து உங்களுடைய கண்ணீரை துடைத்து குடும்பத்தில் அமைதியும் சமாதானம் தருவாராக. ஆமென்.